ரெண்டாம் இடத்துல குரு இருக்காரு. இதுக்கப்புறம் மூணாம் இடத்துக்கு போய் பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பாரு. 11க்கு ராகு ஒருவர் வரக்கூடிய ராகு பெயர்ச்சியில். இதனால என்ன நன்மை அப்படின்னா தான் சூரியன் செவ்வாய் குரு. ஆனால் எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கையுமே இல்லை. அப்போ உங்களுக்கு 25% தான் அந்த 7.5 சனி கொடுமை அப்படிங்கிறது இருக்கும். 75% நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ விஷ்ணு ஜோதிடம். நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு என்ன அப்படின்னா 2025 சனி பயிற்சியில் மேஷ ராசிக்காரர்கள் அனுபவிக்க போகிற பலன்கள். அதாவது 7.5 சனி தொடங்குது. ஸோ அந்த பயம் நிறைய பேருக்கு வந்துருச்சு. அந்த 7.5 சனி நல்லதை செய்யுமா கெட்டதை செய்யுமா அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு 5 செக்ஷனாக இருக்க போது, அதாவது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சனி பயிற்சியின் மூலமாக வேலை அல்லது தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத முதல் செக்ஷன்லையும், ரெண்டாவது செக்ஷனில் பொதுவான பொருளாதாரம் எல்லா வயதினருக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். மூணாவது செக்ஷன்ல திருமணம் அல்லது குடும்பம் இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறது, நாலாவது உடல்நலம், ஐந்தாவது தசாபுத்தியின் அடிப்படையில் சனி பயிற்சி பலன்கள். இது நல்லா இருக்கும். இந்த 5வது பார்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பார்ட். இதை நம்ம கடைசியாக பார்க்க போறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வீடியோ தான். கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சரியான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னான டைம் ஸ்டாம்பை நாங்கள் டெஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம், முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கோம். நீங்க போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. டைம் வேஸ்ட் பண்ணாம இன்னைக்கு வீடியோக்கு போயிடலாம். அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம். 2025 ஒரு முக்கியமான ஒரு ஆண்டு. காரணம் என்னன்னா வருட கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி பகவான், குரு பகவான், ராகு கேதுக்கள் இந்த 4 பேருமே பயிற்சி ஆகிறாங்க. அதுல மிக முக்கியமான பயிற்சி அப்படிங்கிறது சனி பயிற்சி. வரக்கூடிய மார்ச் 29, நீங்க இப்ப மார்ச்ல தான் பார்த்துட்டு இருப்பீங்க. 29 மார்ச் 2025 அன்னைக்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆக போறார். இது மேஷ ராசிக்கு 12ஆம் இடமா வருது. 12ஆம் இடம்ங்கிறது நம்மளோட மூல நூட்கள் விரய சனி அப்படின்னு சொல்லுது. அப்போ மேஷ ராசி விரயச்சனி ஆரம்பிக்குது. இந்த விரயச்சனி எந்த மாதிரியான பலன்களை கொடுக்கும் அத நம்ம வரிசையா ஒவ்வொரு செக்ஷன்ல பார்க்கலாம். இதுல முதல்ல வேலை மற்றும் தொழில்ல இந்த 12ஆம் இடத்து சனி மேஷராசிக்காரர்களுக்கு எதை செய்யும்? மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் முதல்லயே நான் சொல்லிடுறேன். உங்களுக்கு இப்போ ஒரு வேலை இருக்குது, ஒரு தொழில் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு அதை விட்டுறாதீங்க. இந்த எண்ணங்கள் மேலோங்கும். இதை நான் ஏன் எந்த பலனையுமே சொல்லாம இதை ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, நிறைய மேஷராசிக்காரர்களுக்கு இப்ப அந்த எண்ணம் வர ஆரம்பிச்சிருச்சு. நான் வேலையை விட்டுட்டு தொழில் தொடங்கவா, இல்ல தொழில இன்னும் கொஞ்சம் அதிகமான ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணவா. இதெல்லாம் வந்து இந்த 7.5 சனி ஆரம்பத்தோட அறிகுறிகள். உங்களோட தசையின் அடிப்படையில் சில விஷயங்கள் மாறும். இருந்தாலும் ஒட்டுமொத்தமான ஜெனரிக் ப்ரெடிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது மேஷராசிக்காரர்களுக்கு இந்த எண்ணம் தலையை தூக்கும். வேலை மாறலாமா, வேலையை விட்டுட்டு தொழில் பண்ணலாமா, கடன் வாங்கி தொழில் பண்ணலாமா, பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில் பண்ணலாமா, இது இந்த மாதிரியான எண்ணங்கள் தலை தூக்கும். உங்களோட ஜாதகங்கள்ல சில யோக தசைகள் நடந்துச்சு அப்படின்னா இது எல்லாத்துக்கும் முயற்சி பண்ணலாம். மற்றபடி நீங்க இந்த பெரிய பெரிய முயற்சிகள் எதுவுமே இப்போதைக்கு எடுக்காம இருக்கிறது தான் நல்லது. ஆனாலும் இந்த விரயச்சனி அப்படிங்கிறது பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, அந்த 12ஆம் இடமே இருந்தா கூட, சனி வர்றது வந்து 12ஆம் இடம் அப்படியே இருந்தா கூட அது வந்து குருவோட வீடு. குரு யாரு? உங்களுக்கு பாக்கியாதிபதி. கெட்டாலும் மேன்மக்கள் தான் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரிதான் குரு வந்து 12ஆம் அதிபதியாக வந்தா கூட அந்த 12ஆம் அதிபதிங்கிற அந்த ஆதிபத்தியம் குருவோடது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல வரக்கூடிய சனி பகவானால உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்புகள் வராது. அதனால உங்கள்ட்ட இப்போ ஒரு வேலை இருக்குது, ஒரு தொழில் இருக்கு அப்படின்னா அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம அப்படியே மெதுவா நீங்க போயிட்டே இருக்கலாம். ப்ராப்பரான ரெகக்னிஷன் கிடைக்காது. பெரிய வருமானங்களை நம்ம இந்த நேரம் பார்க்க முடியாது. இதுதான். அதே மாதிரி 12ஆம் இடத்து சனி வந்து என்ன கொடுப்பார் அப்படின்னா விரயங்களை கொடுப்பார். விரயம் அப்படிங்கிறது ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்குற பொருள் நம்ம வாங்கும்போது 15 ரூபா மாறும், 12 ரூபாயா மாறும். 20% 30% நம்ம வந்து அதிகமாக கொடுத்து அந்த பொருளை வாங்குவோம். இல்லைன்னா தேவையில்லாத வீட்டுக்கு விரயங்கள் வரும். ஏதாவது வந்து வீடு ரெனோவேஷன் பண்ற மாதிரி, கார் வந்து அடிக்கடி பிரச்சனைகள் வர்ற மாதிரி, வீட்டில் அடிக்கடி ஏதாவது செலவுகள் வர்ற மாதிரி, ஒரு பட்ஜெட் போட்டிருப்போம், அதை விட செலவுகள் நமக்கு தாண்டும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலயுமே நீங்க கொஞ்சம் கவனம் வச்சுக்கிறது இந்த நேரத்தில் சிறப்பு. தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தான். காரணம் என்ன அப்படின்னா 2ஆம் இடத்துல குரு இருக்காரு. இதுக்கப்புறம் 3ஆம் இடத்துக்கு போய் பாக்கிய ஸ்தானத்தை பார்ப்பாரு. 11க்கு ராகு ஒருவர் வரக்கூடிய ராகு பெயர்ச்சியில். இதனால என்ன நன்மை அப்படின்னா, அந்த தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மேஷ ராசி நபர்களுக்கு வேற்று மொழி, வேற்று நாடு இந்த தன்மைகள்ல உங்களுக்கு வருமானம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே மாதிரி வெளிநாடு ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய அல்லது வெளிநாட்டில் இருந்து வேலை செய்யக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கும் இந்த விரயச்சனி ஒன்றும் செய்யாது. ஏன்னா 12ஆம் இடங்கிறது வெளிநாடு தான்.
வெளிமண்ணு தான், இதைத்தான் குறிக்கும். சரிங்களா? வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு இந்த இடங்கள்லாம் வேலை செய்யற மேசராசிக்காரர்கள் எந்த கவலையுமே பட வேண்டாம். அதே மாதிரி வேலையும் கிடைக்கும். நீங்க வந்து வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்க அப்படிங்கன்னா ஈஸியா வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜூன் ஜூலைக்கு அப்புறம் அதிகம். அதனால வேலை மற்றும் தொழில நான் சொல்லக்கூடிய அந்த விரயங்கள் மட்டும் கொஞ்சம் அதிகமாகும். அதை மட்டும் கவனமா வச்சுக்கோங்க. புதிய வேலை டெஃபினட்டா கிடைக்கும். ஆனா வேலை இருக்கிற வேலையை விடாதீங்க. ரொம்ப சேஃப்டியா அந்த வேலையை நம்ம ப்ரிசர்வ் பண்ணிக்கணும். அதுதான் அங்க விஷயம். அடுத்தது ரெண்டாவது செக்ஷன் பொருளாதாரம். பொருளாதாரத்தில் முன்னமே சொன்ன மாதிரி விரயங்கள் அதிகரிக்கும். ஆனா பொருளாதார வரவுக்கு குறை இருக்காது. ஏன்னா பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தை பார்க்க போறார். அதாவது வரக்கூடிய குரு பயிற்சி மே மாசம் நடக்க போகுது. அதை பத்தின ஒரு டீட்டெயிலான நம்ம வீடியோ வரும் நம்ம சேனல்ல. அதுல என்ன நடக்கும் அப்படின்னா 9ஆம் இடத்துக்கு குருவோட பார்வை வருது. சூப்பரான ஒரு அமைப்பு. அது 3ஆம் இடத்துல மறைஞ்சிருந்தா கூட தன்னோட வீட்டை பார்க்கக்கூடிய பாக்கியாதிபதி உங்களோட பாக்கியங்களை அதிகப்படுத்துவார். அதாவது பாக்கியம்னு சொல்லும்போது இந்த இடத்துல பணம், பொருளாதாரம், வாய்ப்புகள், புகழ், கௌரவம் இது எல்லாமே சேர்ந்தது தான். அதுல மேஜரா பொருளாதாரத்தை பத்தி பேசுறது அப்படிங்கிறதுனால டெஃபினட்டா பொருளாதாரத்துல இந்த வருடம் பெருசா எந்த பிரச்சனையும் இல்லை மேஷராசியை பொறுத்த வரைக்கும். விரயங்கள் இருக்கு. அந்த விரயத்தை சுப விரயமா மாத்திக்கிறது புத்திசாலித்தனம். சுப விரயம்ங்கிறது வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது மட்டும் இல்ல, நிறைய தான தர்மம் செய்யறது, வீட்டுல சுபகாரியங்கள் வர்றது, திருமணம், குழந்தை பிறக்கிறது, சுபகாரியங்கள் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து சுப விரயங்கள். இதெல்லாம் மனசுல வச்சுக்கோங்க. மற்றபடி நீண்ட நாள் வர வேண்டிய பணங்கள் வரும், கவர்மெண்ட் மூலமா வர வேண்டிய பணங்கள் வரும், சொத்து பிரச்சனைகள், சொத்து வில்லங்கம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன போராட்டத்துக்கு அப்புறம், சின்ன சின்ன நம்மளோட முயற்சிகளுக்கு அப்புறம் அதெல்லாம் வரும். ஆனா நீங்களா எதையும் முயற்சி பண்ணாதீங்க. இப்ப உதாரணத்துக்கு உங்களுக்கு வந்து ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, அதை வந்து நீங்க முயற்சி பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு டிஸ்பியூட், அதை நீங்க தான் கோர்ட்ல எடுத்துட்டு போய் நீங்க தான் அதை வந்து முடிக்கணும்னு நினைக்கிறீங்க. நீங்க எடுத்துட்டு போறதுக்கு இது சரியான காலகட்டம் கிடையாது. இன்னும் ஒரு 5 வருடத்துக்கு இந்த கோர்ட்டு கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள் எதுலையுமே தலையிடாதீங்க. இது எதுவுமே நமக்கு சாதகமா இல்லை. இது வந்து பொதுவான பலன். உங்களுக்கு இப்போ நல்ல தசைகள்லாம் நடந்துச்சு அப்படின்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. இதை பத்தி நம்ம கடைசி பேசுவோம். இதுதான் பொருளாதாரத்தை பத்தின 2025 சனி பயிற்சிக்கான மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்கள். அப்புறம் 3வது செக்ஷன்ல நம்ம பார்க்க போறது குடும்பம், திருமணம். இது எப்படி இருக்கும்? திருமணம் நடக்கும். ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வியாழ நோக்கு வருது. உங்களோட 7ஆம் ராசிக்கு குருவோட பார்வை வருது. அது ஒரு நல்ல விஷயம். ஸோ இயல்பாவே வந்து பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்து சனி வந்து விரயத்தை தான் கொடுப்பாருன்னு நான் சொன்னேன். அதுவும் சுபகிரகமான குருவோட வீட்டில் இருக்கிறதுனால குருவே வந்து மங்களக்காரகன் தான். குரு வந்து ஒரு வீட்டில் சுபகாரியத்தை நடத்தி வைக்கிறதுக்கு குருவோட பலம் தேவை. அந்த குருவோட வீட்டில் சனி வந்து சுப விரயத்தை ஏற்படுத்துறதுனால அது திருமணமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனா பெருசா ஆடம்பரமா பண்ணாதீங்க. எல்லா சுபகாரியத்தையுமே சிம்பிளா பண்ணுங்க. ஆடம்பரமா பண்ணும்போது நிறைய பண விரயமும் ஆகும். அதே சமயத்துல கடன் பிரச்சனைகளும் உருவாக ஆரம்பிச்சிடும். முடிஞ்ச அளவுக்கு நீங்க ஒரே ஒரு அட்வைஸ் தான், இந்த மேஷராசிக்காரர்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ரொம்ப நம்ம ஹம்புளா இருக்கிறோமோ, எந்த அளவுக்கு ஆடம்பரம் இல்லாம எளிமையா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த 7 ரச்சனையிலிருந்து தப்பிச்சுக்கலாம். இந்த 7 ரச்சனை என்ன செய்யுது அப்படின்னா ஒரு கடுமையான ஒரு பாடத்தை, ஒரு லைஃப் லெசன்ஸை, படிப்பினைகளை இந்த ஸ்ட்ரிக்டான சனி பகவான் மூலமா நமக்கு எடுக்கிறார். சனியை நீங்க வந்து இப்படிதான் பார்க்கணும். ஒரு ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு டீச்சர் மாதிரி. அந்த டீச்சர் நமக்கு நல்லதுதான் செய்வார். ஆனா அவங்களோட அணுகுமுறை மட்டும் ரொம்ப ஹார்டா இருக்கும். ஆனா அதை அவர் பாடம் எடுத்ததுக்கு அப்புறம் நம்ம வாழ்க்கையில அப்ளை பண்ணும்போது ரொம்ப இலகுவா இருக்கும், ஈஸியா இருக்கும். நம்மளே ஸ்கூல் காலேஜ்லாம் படிக்கும்போது இதுதான் ரொம்ப ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சரு அல்லது ஒரு ஸ்ட்ரிக்டான ஒரு பிரின்சிபல்லாம் பார்க்கும்போது நமக்கே ரொம்ப ஒரு கடுப்பாக இருக்கும் அந்த நேரத்தில். ஆனால் வாழ்க்கையில் சில அபாயமான சூழ்நிலைகளில் அவங்க கற்றுக் கொடுத்த பாடங்கள் நமக்கு கை கொடுக்கும். அதுதான் அங்கே விஷயம். அதே மாதிரி தான் இந்த சனி பகவானும் இந்த 7 சனி காலகட்டத்தில் அதை தான் செய்கிறார். அதனால் பெருசாக பயப்பட வேண்டாம். உங்கள் வேலையை நீங்கள் உங்கள் ஃப்ளோ, அந்த ஒரு லைஃபோட ஃப்ளோ இருக்கு இல்லையா, அதோட ஓட்டத்திலே நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஈஸியாக இந்த 7 சனியிலிருந்து வெளியில் வந்துடலாம். இப்போ நம்ம பேசிட்டு இருந்தது இந்த திருமணத்தை ரொம்ப ஆடம்பரமாக பண்ணாதீங்க, எளிமையாக பண்ணுங்க. சுப விரயத்தை ஜீவகாருண்யம், தான தர்மங்கள்ல செய்யறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதே மாதிரி குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து போகும். என்ன இருந்தாலும் 12ஆம் இடத்து சனி சும்மா இருக்க மாட்டார் இல்லையா. அவர் 3ஆம் பார்வையா 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. 2ஆம் இடம்ங்கிறது தனம், குடும்பம், வாக்கு அப்படிங்கிறத சொல்லுவோம். பொதுவாகவே மேஷ ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் கோபம் அதிகம். டக்குன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணிடுவாங்க வார்த்தைகளை. அதனாலேயே எல்லாருக்குமே அவர் வந்து பிடிக்காதவராக இருப்பார். ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்திலையும் சரி அல்லது குடும்ப வட்டாரத்திலையும் சரி. ஆனால் உங்கள்கிட்ட இருக்கிற ஒரு பெரிய நல்ல குணம் ஓடி ஓடி போய் உதவி செய்யறது, மனிதாபிமானம். இதுதான். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. அதுதான் மேஷராசிக்காரர்களோட ஒரு சாபம். அது உங்களோட கோபம் தான் முன்னாடி நிற்கும். அதுதான் பிரச்சனை. கோபம், இவர் கோபக்காரர் இருப்பா அப்படின்னு ஒதுக்கிடுவாங்க. ஆனால் உங்கள்கிட்ட நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும், மனிதாபிமானம் இருக்கும், அவ்வளோ அன்பு காட்டுவீங்க, வந்து நிற்பீங்க. அந்த உருத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் மேஷராசிக்காரர்கள் மாதிரி யாருமே வராது. இதுலலாம் பிரச்சனைகள் வரும். நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னா உங்களோட குடும்பத்திலையும் சரி, உங்களோட நட்பு வட்டாரங்கள்லையும் சரி, உங்களோட அந்த பலவீனம் வெளியில தெரிய ஆரம்பிக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு இடத்துல பிரச்சனை இருக்குதா, அந்த பிரச்சனைக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வேற எந்த விதமான தொடர்பும் இல்லாம வெளியில வந்துருங்க. எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம ஹெல்ப் பண்ணுங்க. எந்த எதிர்பார்ப்புகளும் இல்லாம கடன் கொடுங்க. விமர்சனம் தேவையில்லாம பண்ண வேண்டாம். இதெல்லாம் சின்ன சின்ன அட்வைசஸ். அடுத்தது உடல் நலம் எப்படி இருக்கும் 2025 சனி பயிற்சியில? உடல் நலத்திலையும் ஒரு கவனம் தேவை. ஏன்னா 12ஆம் இடத்து சனி திரும்பவும் 6ஆம் இடத்தை பார்க்கிறாரு. 6ஆம் இடம்ங்கிறது நோயை குறிக்கும். சின்ன சின்ன நோய்களை கொடுப்பார். அதாவது தூக்கமின்மை, ஸ்ட்ரெஸ், டிப்ரெஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள். ஏன்னா
12ஆம் இடம்ங்கிறது தூக்கத்தை குறிக்கும். 12ஆம் இடத்துக்கு சனி வரும்போது தூக்கமே வராது. அந்த மாதிரியான பிரச்சனைகள். இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா டீப்பான மெடிடேஷன் அப்படிங்கிறத பண்ணணும். டெய்லி எல்லாருமே மெடிடேஷன் பண்ணணும். மேஷராசிக்காரர்கள் அடுத்த ஒரு 7 வருஷம் டீப்பான மெடிடேஷன் அப்படிங்கிறது பண்ணணும். காலையிலையும் பண்ணலாம், இல்லை ஈவினிங் தூங்குறதுக்கு முன்னாடியும் பண்ணலாம். உங்களோட தூக்கத்தை செம்மப்படுத்தும். அடுத்தது 6ஆம் இடம் குறிக்கக்கூடிய வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். அதிகபட்சம் இதுதான் வரும். இயல்பா இருக்கக்கூடிய மேஷராசிக்காரர்களுக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும். ஆல்ரெடி நோய் பிரச்சனைகள் இருக்கிறவங்களுக்கு உங்களோட நோய் தாக்கம் அப்படியே இருக்கும். சில மருந்துகள் நம்ம அந்தந்த தசாபுத்திகளின் அடிப்படையில் ஹெல்ப் பண்ணும், சில மருத்துவங்கள் ஹெல்ப் பண்ணும். ஆனாலும் பெரிய பாதிப்புகள் கிடையாது. முதல்ல சொன்ன மாதிரி குருவோட வீட்டில் சனி இருந்து அந்த விரையச்சனி ஆரம்பிக்கிறதுனால பெரிய பிரச்சனைகள் கிடையாது. நீங்க பயப்பட வேண்டியது ஜென்மசனி காலகட்டம் தான். 2027 6வது மாசம் ஆரம்பிக்குது. அதுல இருந்து ஒரு 2.5 வருஷம் நீங்க மிக மிக கவனமா தான் இருக்கணும். உங்களுக்கு என்ன தசை நடந்துச்சுனாலும் அந்த நேரத்தில் நம்ம அதை பத்தி டீட்டெயிலா பேசுவோம். இதுதான் 2025 சனி பெயர்ச்சியில மேஷராசிக்காரர்கள் அனுபவிக்க போற உடல்நல பிரச்சனைகள். கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட கடைசி செக்ஷனுக்கு வந்துட்டோம். அதாவது தசாபுத்தியின் அடிப்படையில் மேஷராசிக்காரர்கள் இந்த 7.5 சனியை எவ்வளவு % நீங்க பெறுவீங்க அப்படிங்கிறத இந்த செக்ஷன்ல பார்க்கலாம். இதுதான் மிக மிக முக்கியமானது. ஏன்னா இப்போ நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது எல்லாமே ஜெனரல் ப்ரெடிக்ஷன். இப்போ நீங்க எந்த லக்னமா இருந்தாலும் சரி, உங்க ஜாதகம் எப்படி இருந்தாலும் சரி, நீங்க மேஷராசியா இருந்தீங்கன்னா விரையச்சனி இப்படிதான் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஆனா இங்க தான் யூனிக்கான ஒரு பாயிண்ட் வருது. அது என்னன்னா தசைங்கிறது ஏன் அவ்வளவு முக்கியம் அப்படின்னா, உங்களை மாதிரி எனக்கு தசை இருக்காது, என்னைய மாதிரி உங்களுக்கு தசை இருக்காது. அது அவ்வளவு யூனிக்கான ஒரு பாயிண்ட். இந்த தசையை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு உபாயம் வேணும். அதுக்கு தான் இந்த ஸ்கிரீன்ல தெரியுற அந்த அட்டவணை. உங்களோட நட்சத்திரத்துக்கு நேரா உங்களோட வயதுக்கு நேரா இருக்கக்கூடிய தசை என்னவோ அதுதான் இப்போ நடந்துகிட்டு இருக்குது. சரிங்களா? அதை நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க. அடுத்து ஸ்கிரீன்ல ஒரு ஸ்லைடு தெரியுது பாருங்க. இந்த ஸ்லைட்ல நடக்க போற விரையச்சனியோட கொடுமை அப்படிங்கிற அந்த ஒரு கான்செப்ட். இது வேற ஒன்றும் இல்லை. இதுல மொத்தம் 3 கேட்டகரி இருக்கு. நன்மை அப்படிங்கிற கேட்டகரி, மத்தியமம் அப்படிங்கிற கேட்டகரி, தீமை அப்படிங்கிற கேட்டகரி. இதுல நன்மை அப்படிங்கிற கேட்டகரியில வரக்கூடிய 3 வேரியன்ட் நான் முதல்ல சொல்றேன். உங்களுக்கு இப்போ சூரிய தசையோ செவ்வாய் தசையோ குரு தசையோ நடந்து இந்த சூரியன் செவ்வாய் குருவுக்கு சந்திரன், அதாவது வளர்பிறை சந்திரன் அல்லது குருவோட பார்வை சேர்க்கை வீடுகள்ல இந்த 3 கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா, அதாவது சூரியன் செவ்வாய் குரு இந்த 3 வீடுகள்ல இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு 7.5 சனியோட கொடுமை 0% தான் இருக்கும். நீங்க தான் உண்மையிலேயே கொடுத்து வச்சவங்க. இந்த விரையச்சனி ஈவன் அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய ஜென்மசனி கூட பெரிய அளவுக்கு பாதிப்புகளை கொடுக்காது. அடுத்தது இதே தான் சூரியன் செவ்வாய் குரு தசை அல்லது புத்திகள் நடந்து சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா 40% 7.5 சனி கொடுமை அப்படிங்கிறது கிடைக்கும். ஏன் இந்த 40% அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கே தெரியும் சனி ஒரு பாவகிரகம், ராகு ஒரு பாவகிரகம், செவ்வாய் மற்றொரு பாவகிரகம். இந்த 3 கிரகமுமே அந்த அளவுக்கு பெருசா நன்மையை செய்யாது. அதனால தான் இந்த சூரியன் செவ்வாய் குரு தசைகள் நடந்து இந்த சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகள் இருந்தாங்க அப்படின்னா 40% அந்த 7.5 சனி கொடுமை கிடைக்கும். ஆனால் 60% நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மூணாவதும் அதே கான்செப்ட் தான், சூரியன் செவ்வாய் குரு. ஆனால் எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கையுமே இல்லை. அப்போ உங்களுக்கு 25% தான் அந்த 7.5 சனி கொடுமை அப்படிங்கிறது இருக்கும். 75% நல்லா இருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதே மாதிரி மத்தியமத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் சந்திரன் ராகு தசை இதே மாதிரி நன்மையான கிரகங்கள் பார்த்துச்சு அப்படின்னா 40%, தீமையான கிரகங்கள் பார்த்துச்சு அப்படின்னா 80% 7.5 சனி கொடுமை. எந்த கிரகமும் பார்க்கல சேர்க்கை இல்லை அப்படின்னா 60% 7.5 சனி கொடுமை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி தீமைங்கிற கேட்டகரியில் சனி தசை மட்டும்தான். ஸோ ஏன் சனி தசை வருதுன்னா, உங்களோட செவ்வாய்க்கு அவர் பகைவராக வருவார் சனி பகவான். அதனால தான் சனி தசை நடக்கிறவங்க மிக மிக கவனமாக இருக்கணும். ஈவன் உங்களுக்கு ஒரு குருவோட பார்வை வளர்பிறை சந்திரனோட பார்வை சேர்க்கை இருந்தால் கூட பாருங்க 60% அந்த 7.5 சனி கொடுமை இருக்கும். இதே செவ்வாயோட பார்வை ராகுவோட சேர்க்கையெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்க தான் ரொம்ப தூரதிஷ்டசாலி. மிக மிக கவனமாக இருக்கணும். 100% உங்களுக்கு இந்த 7.5 சனி கொடுமை இருக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்ன அவ்வளவு பலன்களுமே அப்படியே உங்களுக்கு பொருந்தும். இந்த சனி தசைக்கு எந்த கிரகத்தோட பார்வை இல்லைன்னா உங்களுக்கு 80% 7.5 சனி கொடுமை இருக்கும். இந்த 3மே ஒஸ்ட் தான். சனி தசை நடந்துச்சுனாலே ஒஸ்ட் தான், அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் இந்த 7.5 சனியை நம்ம மேஷராசிக்காரர்களுக்கு தசாபுத்தியின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு உபாயம். இது போக இந்த 7.5 சனியை பற்றின பொதுவான பார்வை என்ன அப்படின்னா, 7.5 சனினாலே கொடுமை தான் பண்ணும், 7.5 சனினாலே வேலை போயிடும், 7.5 சனினாலே நோய் வந்துடும். இந்த மாதிரியான கட்டுக்கதைகள்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. 7.5 சனி என்ன செய்யுது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிக்டான டீச்சர் பாடம் எடுக்கிற மாதிரி. நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன் இல்லையா, நமக்கு ஒரு கடினமான ஒரு நேரத்தில் கடினமாக தான் இருக்கும், ஆனால் ஒருத்தர் கை தூக்கி விடுவார். அதுதான் இந்த 7.5 சனி அப்படிதான் பண்ணும். அந்த படிப்பினைகள், அந்த நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த பாடங்கள் இதெல்லாம் கை தூக்கி விடும். அதனால அந்த 7.5 சனியை பார்த்து பயப்படாதீங்க. எல்லா ராசிக்காரர்களுக்கும் 7.5 சனி வரும், எல்லா ராசிக்காரர்களுக்கும் அஷ்டமத்து சனி வரும், அம்பானிக்கும் வரும், அதானிக்கும் வரும், எலன் மாஸ்க்குக்கும் வரும், நமக்கும் வரும். சரிங்களா? ஸோ அதனால 7.5 சனியை பற்றி கவலைப்பட வேண்டாம்.
நல்ல தசைகள் நடக்குதான்னு பாருங்க. ஈவன் நல்ல தசைகள் உங்களுக்கு சனி தசை நடந்தா கூட அதுக்கு சில பரிகாரங்கள் நான் சொல்றேன். மெயினா சொந்த ஊர்ல இருந்தீங்கன்னா கொஞ்சம் வெளியூர் வெளிநாட்டுக்கு போறதுக்கு ட்ரை பண்ணுங்க. இப்போ அந்த 7 சனியோட பலன்கள் பாதியா நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 2வது சுத்து 3வது சுத்து நடந்துச்சுன்னா கவலையே படாதீங்க. 7 சனி நடந்து சனி தசை நடந்து 2வது 3வது சுத்து நடக்கிற மேஷ ராசிக்காரர்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. அதிகபட்சம் உங்களோட உடல் நலத்துல மட்டும் சின்ன சின்ன கவனம் வச்சுக்கிறது நல்லது. அடுத்து நம்ம செய்ய வேண்டிய பரிகாரங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் ஏழைகள், வயசானவங்க, ஊனமுற்றோர்கள், தொழுநோயாளிகள் இந்த மாதிரி நபர்களுக்கு உங்களால முடிஞ்ச தான தர்மங்களை பண்ணிட்டு வாங்க. இது போதுமானது. அது போக உங்களோட குலதெய்வ வழிபாட்டையும் பண்ணிட்டு வாங்க. முடிஞ்சதுன்னா டெய்லி கந்த சஷ்டி கவசம் கேட்டுவாங்க. ஏன்னா உங்க ராசிநாதன் செவ்வாய்க்கு உண்டான வழிபாடே முருகர் வழிபாடு தான். முருகர் வழிபாடும் பண்ணிட்டு வரலாம். அப்படி உங்களுக்கு முடியல, கோயிலுக்கு போக முடியல அப்படின்னா டெய்லி கந்த சஷ்டி கவசம் ஒரு தடவையாவது கேட்டுருங்க. இதுதான் பரிகாரங்கள். அவ்வளவுதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை உங்களோட மேஷ ராசி நண்பர்கள், ஃபேமிலி யாரும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களுக்கும் இந்த பயம் போகட்டும். என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் நீங்க தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் இதே போன்றதொரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம்.